அன்புடன் வரவேற்கிறது வேதை புஷ்பா சேனல். காய்கறி வாங்கலையா? காய்கறி வாங்கலையா? காய்கறி வேணுமா? என்ன காய்கறி வச்சுக்கிறீங்க? இதை சத்தம் இறக்கி கொடுங்க. அப்பா என்ன நல்ல வெயிட்டாக இருக்குது. எப்படிமா தூக்கிட்டு வந்தீங்க? வெயிட்டு தானே. சரியான வெயிட்டா? ஐயோ வீட்டு காய்கறி விற்கிறேன். என்ன வெயிட்டா? சரியான வெயிட்டாக இருக்குது. என்ன இப்போ இந்த வெயிலில் தூக்கிட்டு அழைக்கிறீங்களா இவ்வளோ வெயிட்டை? என்ன பண்ணுறது, காய்கறி விற்று தான் நம்ம குடும்பம் ஓட்ட வேண்டியா இருக்கு. ஐயோ பாவம். வேற உடம்பு முடியாமல் வீட்டிலே இருக்கிறாரு, ஆக்சிடென்ட் ஆகி. ஐயோ பாவம். வீட்டை விட வித்துட்டு வரோம். கொஞ்சம் காய்கறி, நாட்டு காய்கறி, நல்ல காய்கறி, நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல காய்கறி தான் வச்சுக்கிறீங்க. எல்லாமே வச்சுருக்கேன். சரி, இப்போ என்னென்ன காய்கறி இருக்குது உங்கள்கிட்ட? பாருங்க, காட்டுங்க. அப்படியே எடுத்து பிரிச்சு அப்படியே எடுத்து அப்படியே காட்டுங்களேன். என்னென்ன வச்சுக்கிறீங்கன்னு. தக்காளி எல்லாம் இருக்கா? தக்காளி எல்லாம் எல்லாமே இருக்குண்ணே. தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பச்சை மிளகா இருக்கா? எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்குண்ணே. எல்லா காய்கறி இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாம் விலையை சொல்லுங்கள். என்ன விலை விற்கிறீங்க? எப்படி ரேட்டெல்லாம் எப்படி? பாவம், கஷ்டப்பட்டு தான் தூக்கிட்டு வந்து விற்கிறீங்க. நீங்கள் இங்கே கொஞ்சம் கூட தான் வச்சு விற்கணும். என்ன தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு வீட்டில் வரீங்களா? வீட்டில் வேணா கொடுக்குறீங்க இல்லை வீட்டிலையே? உருளைக்கிழங்கு 40 ரூபா, தக்காளி 20 ரூபா, சவு 30 ரூபா. சரி. கீரையெல்லாம் கட்டு 10 ரூபா. கீரையெல்லாம் நல்ல கீரையாக இருக்குது. பச்சை நல்லா பச்சையாக இருக்குது, பசுமையாக இருக்குது, நல்ல கீரையா. அப்புறம் பல்லாரி 20 ரூபா. பல்லாரி 20 ரூபா போடுறேன். தக்காளி 20 ரூபா தான். மாங்காய் நல்ல காயாக இருக்குது. என்ன விலை? மாங்காய்லாம் கிலோ 40 ரூபாண்ணே. சரி, நல்ல காயாக இருக்குது. மாங்காய்லாம் 40 ரூபா போடுறேன். இப்போ மாங்காய் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, அவ்வளோதான். பாக்கி எல்லா ஐட்டமும் இருக்குது. பச்சை மிளகா இருக்குது, இது மாங்காய் இருக்குது, தக்காளி இருக்குது, சவு இருக்குது, முட்டைகோசு இருக்குது. சரி சரி, எல்லாத்துலேயும் கீரை ஐட்டம் இருக்குது. இது வல்லாரை இருக்குது. வல்லாரை வாங்கிக்கிங்க. வல்லாரை துவையை அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா வல்லாரை கீரைலாம் வல்லாரையெல்லாம் சூப்பரானது. நல்லா உடம்புக்கு நல்லது. அதெல்லாம் வந்து கிடைக்க மாட்டேங்குது, கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாமே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணும்? எனக்கு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சோண்டு வேணும். நான் இருந்தாலும் எல்லாத்துக்கும் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரி 100 நாள் வேலைக்கு போயிருக்காவோ. அவ்வளோ ஒரு ஆளத்தை ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் என்னென்னு வாங்கணும்னு. எல்லாமே இருக்குது. ஹலோ, என்ன பண்ணுறா? இப்போ தான் அந்த அக்கா காய்கறி கொண்டு வந்தாங்க விற்கிறதுக்கு. நல்ல காய்கறியாக வச்சுருக்குது. என்ன காய்கறி இது என்னென்ன வாங்கி வைக்க? சொல்லு, என்ன காய்கறி வாங்க சொல்லு. எல்லா காய்கறியுமே வச்சுருக்கீங்களா? அப்புறம் கீரை, கோசு, மாங்காய், பல்லாரி, தக்காளி, முட்டைக்கோசு, வல்லாரை கீரையெல்லாம் இருக்குது. என்னென்ன வாங்கி வைக்கணும்னு சொல்லி நான் வாங்கி வச்சிடுறேன். நல்லா காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா காய்கறியாக இருக்குது. சரி, நான் வாங்கி வைக்கிறேன். என்ன நான் இல்லாத நேரத்தில் அந்த காய்கறி கொண்டு வந்து தானே சொல்கிறா? கிடக்குறா, நீங்கள் கொடுங்க காய்கறி. ஐயோ, என்ன அப்படி கேட்டிருக்க மாட்டேன். அவ்வளோ ஒரு 1/2 கிலோ கொடுங்க. 1/2 கிலோவா? நீங்கள் டெய்லி வந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. வாங்கிக்கோ, ஃப்ரெஷ்ஷாக புதுசாக. ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வீடு சரி, அது நல்லா எடுத்து விடுங்க. எல்லாம் சரி பண்ணி விடுங்க. எல்லாம் உட்காந்து கரெக்டாக இருக்குண்ணே. எல்லாம் நாங்கள் கரெக்டாக முத்திரை போட்டு படியெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கு. இல்லைங்களா? கூடயே இருக்கு. 1/2 கிலோ கரெக்டாக இருக்குது. இவ்வளோ கரெக்டாக விட்டுறீங்க. அதெல்லாம் நான் விற்று காய்கறி விற்கிறேன்ல, நல்ல அனுபவம் தான். சவு ஒரு பொண்ணு போடுங்க போதும். பொண்ணு போதுமா? 1/4 கிலோ இருக்கும், போடுங்க. 1/4 கிலோ எடுத்து போடுங்க. 1/4 கிலோ தான் கொஞ்சோண்டு கூட இருக்குண்ணே. மாங்காய் ஒரு 1/2 கிலோ போடுங்க. நல்லா காய எடுத்து. அப்படியே எடுத்து வச்சு எடை போட்டு பாருங்க. எனக்கு கூட வேண்டாம், கரெக்டாக 1/2 கிலோ இருக்கான்னு பாருங்க. அதான் சொல்கிறேன். அதான் அப்படிதான். மாங்காய்லாம் நான் வந்து குறைச்சி கொடுக்க மாட்டேன். அப்புறம் என்ன வேணும்? உருளை 1/2 கிலோ கொடுங்க.
அரை கிலோ இருக்கும் போதும். எனக்கு தெரியுமே. அப்பயும் நான் கூட தான் வச்சு நறுக்கிறேன். தக்காளி ஒரு 1/2 கிலோ. கூடயே தான் இருக்கு. பல்லாரி அரைக்கவா? போடுங்க. வருதுங்க. அப்புறம் அவ்வளோதானே. பல்லாரி வேணுமாண்ணே? வல்லாரைக்கீரை கொடுங்க, அந்த நல்லது, அது வச்சுக்குவோம். சரி, கீரை அந்த வல்லாரைக்கீரை கொடுங்க. இது வேண்டாமா? சரி, இது அப்படியே வச்சுங்க. அது எவ்வளவு? அது வந்து 15 ரூபாங்க. சரி. அப்புறம் வேற எதுவும்? வேறு இப்போ வளம் போதும். இது வரையும் கணக்கு போடுங்க எழுதுன்னு. சரிண்ணா, உங்களுக்கு எவ்வளோ தெரியுமாண்ணே? ஒரு 10, 20. தம்பி, உங்களுக்கு எதுவும் காய்கறி வேணும் வாங்கி தம்பி. நல்லா காய்கறி வச்சிருக்கு. காய்கறி வாங்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எதுவும் வேணும் வாங்கிடுங்க தம்பி. வாங்கி காய்கறிலாம் இருக்கு. உங்களுக்கு 90 ரூபா வருதுண்ணே. சரி. உங்களுக்கு எதுவும் வேணாச்சு? கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல சூப்பரான கீரை வாங்கிடுங்க. சரி, நான் இந்த 2 கீரை எடுத்துக்கிறேன். சரி, எடுத்துங்க. நான் காய் கொடுத்துறேன். சரி, நீங்கள் கொடுத்துருங்கண்ணே. நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிக்கிறேன். சரி, நான் கொடுத்துறேன். உருளைக்கிழங்குங்களா? இல்லை, அதெல்லாம் வேணாம், எனக்கு கீரை கட்டு போதும். சரி, அவங்க காய்கறியோட வைக்கவா? நீங்கள் வச்சுருங்க. சரிப்பா. இல்லை, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. கீரை எடுத்துகிட்டு போங்க. நான் எடுத்துக்கிறேன். சரி, ஓகே. ஒரு காசு கொடுத்துருங்க. நான் கொடுத்துறேன். ஏனம் கொடுங்கண்ணே. நான் வந்து கேரி பேக் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. சரி. கேரி பேக்கெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. சரி, என் வீட்டில் அதெல்லாம் மக்காத பொருள். கேரி பேக் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து நான் வந்து ரெகுலராக கொண்டு வாங்க. நான் வந்து உங்களை வச்சுக்கிடுறேன். சரி, வச்சுக்கிங்க. ரெகுலராக வந்து நம்ம காய்கறி வாங்குறவங்கள்ட்ட. எல்லாமே மாங்காய்லாம் இருக்குது பாருங்க. மாங்காய் நல்லா பெருங்காயாக இருக்குது. நீங்கள் காய்கறி வந்து 1 to 1 நாள் கொண்டு வந்துடுங்க. நான் வந்து உங்களை ரெகுலராக நான் வச்சுக்கிறேன். நீங்கள் வச்சுங்க, வாங்கிடுங்க. இந்தாங்க. அண்ணே, உங்களுக்கு வந்து 90 ரூபா, அவருக்கு வந்து 20 ரூபா 40. 90, 40, 130 ரூபா கொடுத்துருங்க. சரி. இந்தாங்க வச்சுங்க. பாக்கி இருக்கட்டும். இதோட காய்கறி இடத்துல பண்ணிடலாம். சரி. 100 ரூபாயும் 50 ரூபாயும் இருக்கு. நீங்கள் 150 ரூபா இருக்கு. நான் 20 ரூபா உங்களுக்கு கொடுக்கணும். அதை அடுத்த இடம் கம்மிக்கும். நீங்கள் வச்சுங்க. சரி, அப்போ தூக்கி கொடுங்க சட்டே.